சின்ன பையா ஜலுக்கு தண்ணி உள்ள நீ நானே சலுக்கு உனக்கு குளிரு நான் எண்ணெயில போட்டு பொறிச்சிருவேன். என்ன அதுக்குள்ள ஆகி போயிட்டா? டேய் என்னடா இது? மீனே பார்த்து தெரியல. கண்ணு நல்லா தெரியுதுதா. ஏன்டா தெருவு மேலே விற்கிறான்டா 5 மீன் கூறு 50 ரூபான்னு 100 ரூபான்னு. அதை வாங்கி சமைச்சு போகிறத விட்டுவிட்டு காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மழையில் உட்காந்துங்கன்ட்டு வர ஜுரங்கிற வந்துச்சுன்னா யார் 500 1000 செலவு பண்ணுறது? அவனுக்கு பூச்சினாரானுங்கம்மா. நீங்க பூச்சி மீனா நேத்து பூச்சி மீனா என்ன மீனே தெரியாது. அது எந்த தெரியல எங்க பூச்சினாரானே தெரிய மாட்டேங்குது. இது பேர் ஃப்ரெஷ்ஷா பூச்சினாரு மினரல் வாட்டர்ல வளர்த்துக்கிறானுங்க இந்த மீனை. சொன்னாங்க உங்ககிட்ட. ஆய் கூட நாத்து அடிக்கிறேம்மா. ஐயே நம்ம ஊர் ஏரியில் தான்டா பூச்சின்னு வந்தது. அது எப்பறம் மினரல் வாட்டரா இருக்கும்? நம்ம ஊரு தண்ணி நமக்கு கெத்து தான். ஐயே நம்மளே நம்ம தண்ணி குறைச்சோன்னா தூரம் என்ன பண்ணுவானுங்க? அதுக்குன்னு ஒரு அளவு இல்லடா. நேற்று பூச்சின்னு வந்தேன் அம்மா சமைச்சு கொடுத்தேன். முஞ்சா நேற்று பூச்சின்னு வந்தேன். அதுக்கு முந்தா நாள் பூச்சின்னு வந்தேன். தினைக்குமே மீன் குழம்புனா நம்ம மூஞ்ச லட்சம் மாரி இல்லடா. இந்த கரமத்தால நான்லாம் சமைக்க மாட்டேன். நீ இஷ்டம் வந்தா சமைச்சு இல்லைன்னா தூக்கி போட்டு போ. மாமா சொல்லாத மாமா. ஒரு நாள் மட்டும் சமைச்சுக்கணுமா? சின்ன பையா பாக்குறியா? அச்சி அடப்ப எனக்கு தெரியும். ஐயோ காலி மூஞ்சம் பத்தியனால அட என் வீராப்ப அப்படியே வந்துடுற. பாத்துறேன்டா இன்னைக்கு நீ எப்படி சமைச்சு நீ எப்படி சாப்பிட்ற நான் பாத்துறேன்டா. நீ சமைச்சியா? என்ன சமைச்ச? சுட்டா மாதிரி ஏன் அதைத்தானே நீ உங்க அப்பா நல்லா இருக்குதுன்னு தின்னீங்க முள்ளு கூட விடாம. சுடுறோம் பாரு அருமையா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சுடுவாங்க பாரு அந்த மாதிரி சுட்டு தரேன் பாரு. அவங்க அப்பா அவர் சூப்பரா சுடுறாரு மீன். நீ என்ன சுடுறிய? ஐயே எப்பவுமே ரோட்டு கடை தான் பயங்கர டேஸ்டா இருக்கும் தெரியுமா? காசும் கம்மியா இருக்கும். நம்ம அடுப்புக்கு போலாம் வாங்கோ. கொஞ்சம் தெரியாமலும் நான் செய்த பிழைகளை மன்னித்து அரில் புருவாய் ஜிலேபி மீனே. என்ன பண்றது? நாக்கு பூச்சி போட்டு உங்களை பிடிச்சி உங்களை சாவடிச்சுன்னு நினைக்காதீங்க. சாப்பாடு போட்டு சாவடிக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமான ஆள் இல்லை. ஏதோ என் கஷ்ட காலம் ஜிலேபி மேல ஒரு ஆசை, அதனால உங்களை சாவடிக்க வேண்டியதா போச்சு. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. உங்களை அழகா உங்களை சமைச்சு சாப்பிட்றேன். ஓகேவா? டேய் என்னடா இது? என்னமா மீனுக்கு போய் சுத்தி போட்டுங்கிற அறிவுன்னு எனக்கு இருக்குதா இல்லையா? சும்மா கடமா ஃபுல்லா எல்லாம் பாக்குறாளுங்க. அப்படியே வாட்சி அடிக்கிறானுங்க. என்ன தூக்கின்னு போறான் இவ்வளவு மீன் எங்க பூச்சான் அப்படின்னு. இவளுங்க கண்ணு பெருங்கண்ணமா இருக்கும் பாரு. மீன் நடிச்சு எல்லாம் உரைச்சிக்கிச்சுங்க அவங்களுக்கு பண்ண கண்ணுக்கு. ஐயோ நீங்க தூக்கின்னு வந்த 4 மீனுக்கு அவளுங்க உன்னை பார்த்து கண்ணார வச்சிட்டாளுங்க. ஆமா ஏரி மீன் சும்மாவா எல்லாமே வாய பழகுறாங்க. அது இல்லாம நம்ம ஒரு உயிரை சாவடிச்சிடலாமா? அதனால அதுக்கு தேவையான மரியாதை நம்ம கொடுக்கணுமா இல்லையா சொல்லு? இது சூனி வைக்கிறதா? சூனி வைக்கலாமா? இது பாவ மன்னிப்பு கேட்கற ஆண்டவங்க கிட்ட. இது எவ்வளவு கனவு கற்பனையோட இருந்திருக்கும். குஞ்சுங்க போட்டு ஏரி ஃபுல்லா மீனா ஒரு தொல்லு விளான்னு. பாவம் எனக்கு ஏறி ஆகி போச்சு. ஓடிடுறாருங்க நாக்கு பூச்சி ஆச்சப்பட்டு. ரவரவ துண்ணா இவளுக்கு ரவரவ துண்ணா வலிக்குது. இவளுக்கு வாப்பு வாய போடுறாளுங்கம்மா அவளுங்க. அவ்வளவு பாவப்படுறோமா அங்க ஏரியில விட்டு வந்திருக்கணும். விடுறாங்க உனக்கு கஷ்டப்பட்டு பூச்சி. வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இது வேற ரோலக்ஸ் கட்டி மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னு தெரியல. இது பாரு சைக்கோ கொலை பண்ற மாதிரி இது. மூக்கு முடி வெட்டுறது, இது பீட்ரோட் செய்வது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன். இது எதுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியலமா. ஐயோ என்னடா இம்மாத்திரத்தையும் நான் கழுவி உட்காந்து இருக்கணுமாடா? லூசு பல்லடா நீ தான் எல்லாத்தையும் நீ கிளீன் பண்ணி வைக்கிற சொல்லிட்டு நான்லாம் இதெல்லாம் கழுவ மாட்டேன். ஒரு கரமா தர மாட்டேன். மாமா சீப் எடுத்துமா. என்னத்துக்கு? அப்படியே இது வாரி ஒரு வெட்டிடலாம் சுமன் மாதிரி. சின்ன போய் அட்டுழியும் பண்ணாதரா. இது எங்க இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்றதுனே தெரியல. வெட்டிட்டா கடா 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 கடன்னு அசிங்கமா கேட்க பண்ற புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன்டா. ஏன்டா இப்படி பாடா படுத்தி எடுக்கிற நீ? டேய் இதுவரையும் நீ ஐயோ டே சின்ன பையா சத்தியமா சொல்றேன் எனக்கு எரிச்சலா இருக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. லூசு பையன் மாதிரி பண்ணாதடா. இது மீன் அவன் சொந்தக்காரா எரிச்சலா இருக்குதுன்ற மஜா பண்ணுவோம் கொண்டத்துல. லூசாடா நீ காலைல கூட அந்த மாதிரி அணை கட்டி நீ அவனை கிளீன் பண்ணுவானாடா? அது எப்படி தின்றது வயிற்றுக்க? எப்படி கிளீன் தானே பண்ண போறான்? அது கண்ட ஆயிலன்னு தின்னுட்டு வருது. அதெல்லாம் தின்னுவனி நான் எதுவுமே போல செருப்பு போட்டு இந்த காலை நம்ம வச்சு அவனுக்கு வலிக்குது அவனுக்கு. ஐயே இன்னொரு தடவை அது மாதிரிலாம் வச்சு அவள்தான் சாப்பிட்றது பயத்திக்காரன் நாய. ஐயோ ஐயோ டேய் சூப்பரா இருக்குமா அப்படின்ற? ஆமா அங்க பாரு முடிஞ்சு போயிடுச்சு. ஆமா ஆமா குடல் போட்டி வச்சு எதுவும் பண்ண முடியாது. குடல் போட்டி வச்சா? போட்டி குடல்லாம் இருக்குல்ல இதுக்கு. அட கருமம் முடிச்சோனே அது உள்ள இருக்குது. நம்ம கட்டவல் சைஸ் கூட இருக்காதரா. அது போய் எங்க இருக்கும் என்ன இருக்கும் அதை எப்படி தின்றதுன்னு பாத்துனுக்குற பைத்தியக்காரனாய. உன் வாய் ஏண்டா அந்த தினசுல போகுது? சரி வாய் விடு பைத்தியக்கார. கிளீன் பண்ணிட்டாமா.
அவ்வளோதான் அப்படியே போட்டு பொரிச்சிடலாமா? அவ்வளவுதான். ஐயோ அம்மா நீ முதல்ல இடத்த காலி பண்ணுறேன், நான் பாத்திரம் தேய்க்க போகிறேன்டா டே சின்ன பையா. இது ஆண் மீனா பெண் மீனா? விண்மீன். இந்த ஜோக்கு நான் எதிர்பார்த்தேன். அம்மா 10வது படிக்கும்போது சொன்ன டோக்குடா. ஜோக்கு ஜோக்கு. என்னடா பண்ற? ஏந்திர, நான் பாத்திரம் தேய்க்கணும்டா. என்ன பண்ண தெரியாம பண்ணுகிறேன். ஆஞ்சி மட்டும் குத்துமா ப்ளீஸ். தின்ன தெரியுதா? ஏதோ பெரிய யோனாட்டம் பேசனே, இல்லாத பேச்சு மாதிரி பேசனே. என்ன பெரிய 1000 இது உங்களுக்கு நோய் தின்னு நிக்கிறீங்க, ஓவரா சீனி போட்டுக்கிறீங்க. அப்ப என் ஹெல்ப் உனக்கு வேணாம். என்ன பண்ற? ஐயோ ஐயோ உடல் இப்படியே திரும்ப தட்டி குத்தே வேலை வாங்கிட்டேன் பாரு பையல. சி சின்ன பையா கொமட்டில் எடுக்க வைக்கிறடா நீ. பத்தியா உனக்கே கொமட்டின்னு வந்துச்சு பத்தியா? கூலி போட்டுக்கிறம்மா. அதுமா என்னதே குனிஞ்சி அறுதுங்கிறல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. நீ கம்முன்னு இரு, நீ தேவையில்லாத பேசிட்டு இருப்ப நீ. ஐயோ மாமா ஆஞ்சு மட்டும் குத்துருமா ப்ளீஸ் மாமா. ஏனோ நான் கூட ஹெல்ப் பண்றேன் மாமா. பெரிய இவனாட்ட வீர வசனம்லாம் பேசுனே. சரி இது அப்புறம் பேச மாட்டேவா, அது மட்டும் குத்துறியா? ஏதோ வாயா போ. நான்லாம் ஒன்றும் கிளீன் பண்ண மாட்டேன். நீ சபினா போட்டு தேப்பியோ இல்ல பாத்திரம் தேய்க்கிற கம்பினார் போட்டு தேப்பியோ என்ன கர்ம கர்மம் எனக்குலாம் தெரியாது. நீ எடுத்து விட்டு கிளம்பு. எங்க 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 டேய் ஐயோயோ டேய் 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 சின்ன பையன் வேணாண்டா. டேய் 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 சோப்படா ஏய். என்னடா இப்படி பண்ற? அதுக்கெல்லாம் போயிடுச்சுமா. சீ பாத்திரத்தே கழுவுது, இது கழுவாதா? சூப்பர் ஐடியா குத்துமா. பல்ச் இரு வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துன்னு வரேன். என்னத்துக்கு? அழுக்கு போகும்ல என்ன கொஞ்சம். டேய் அந்த மிஷின்ல துணி போட்டாலே அழுக்கு போவாது, போட்ட துணி அப்படியே வரும். இது ஏடா கிளீன் பண்ணி தரும்? வேற என்னமா பண்றது? நானு ஆஞ்சி மட்டும் கூத்துருமா, நான் வத்துக்கிறேமா. உனக்கு என்னடா மீன் அப்படியே ஒரு வாரமா தின்னபடியா தானே மீனா தானே தின்னுக்கிற. ஐயோ ஒரு நாள் மீன் தின்னாம இருக்க முடியாதா? இப்ப இதை கிளீன் பண்ணி கொடுத்தே அவனை ஏன்டா இப்படி உசுர வாங்குற நீ? சின்ன பேர் ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்சலாச்சு மாதிரி இருக்குதுடா. ஊடே ஒரு மீன் நாத்தமா அடிக்குதுடா, கடுப்பாக்குதுடா எனக்கு. ஒரு வாட்டி மட்டும் ஆஞ்சி மட்டும் குத்துருமா. இது தான்டா நேத்துன்னு சொன்னேன். ஆஞ்சி மட்டும் கொடுமா போமா. டேய் நான்லாம் ஆஞ்சி தர மாட்டேன். சின்ன பேர் அடிச்சிடுவோம் நானு. தூக்கிட்டு படாத. இங்க பாருடா, என்னடா அப்படியே வச்சுக்கிற? என்ன அப்படியே வச்சுக்கிறேன்? எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். மேல கிளீன் பண்ண அங்க பாரு, சேதாளுக்குதால் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. முள்ளோட முள்ளு எடுத்து போட்டு தின்ன வேண்டியதா? அதுக்கு ஒரு ஆள் உட்காந்து அரிஞ்சிடும், கையில குத்தி ரத்தமா வந்துச்சுமா எனக்கு. என்னத்த ஒரு மீனை கிளீன் பண்ணதுக்கேவா? ஒண்ணு நல்லா கிளீனா இருக்கிறான், அவனை வச்சு நான் பாத்துப்பேன். டேய் உள்ளக்கிற குடல் முதற்கொண்டு அப்படியே இருக்குதுடா. ஆட்டு போட்டி நினைச்சு சாப்பிட வேண்டியதான். ஆட்டு போட்டி சாப்பிடுவோம், மீன் போட்டி சாப்பிட மாட்டியா? அதுக்கு ரவ 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 ரவா கிடக்குது மண்புழு மாதிரி. அது திண்ட போறதுக்கு இதுவாகுது. ஐயோ சின்ன பையா சத்தியமா சொல்றேன், நீ கிளீன் பண்ணதை பார்த்த உடனே எனக்கு பாதி உசுறு போச்சு. இப்ப நீ அதுக்கு மசாலா எல்லாம் போடுற பாரு, கோமட்டிக்கு வாந்தியா வருதுடா. வாந்தி வருதா? வாந்தி எடுத்து வாயெல்லாம் வயிறு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்க. எப்படி இப்போ புள்ள அழகா மீன் வறுத்து கொடுப்பான், நெங்க 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 நெங்கன்னு சொன்ன மாதிரி திண்டு போனாங்க. சரி என்ன இப்படி கரியா தெரியல. டேய் அதுக்குன்னு ஒரு அக்குறும்பு இல்லையாடா? ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற நீ? இதெல்லாம் போட்டு என்னைக்கே வறுத்துக்கிறியா? ஐயோ டேய் உங்க அப்பா வாங்கி வந்து வச்சுட்டு போய்க்கிறான்டா. அந்த சரக்கு அடிக்க வாங்கி வந்துச்சு பாரு, அதெல்லாம் நமக்கு வேலை. சின்ன பையா ரொம்ப ட்ரூலிங் பண்றடா. ஆனா நீ கிட்ட வந்து பாருங்க, கிட்ட வந்து பாருங்க. என்னத்த மட்டும் வந்து பாருங்க பைத்தியக்கார நாயே. டே 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 சாம்பார் வச்சுக்கிறா. உங்க அப்பா மதியம் வந்தா இது பண்ணுவான்டா, அப்பா ஆம்லெட் படுத்துனுவான்டா. ஏன்டா இப்படி பண்ற? சின்ன பையா வேணா சாமி, சொன்னா கேளுடா. டே இத பார்த்தா நான் மீன் வறுக்கிற மாதிரியாடா இருக்குது. அதுக்கு இறுதி சடங்கு பண்ணி அனுப்புற மாதிரியே இருக்குதுடா. டே அப்பா மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து கொடுத்து விட்டுட்டு ஒரு முட்டை போட்டு ஆம்லெட் போட போறா. ஐயோ இப்படியே வறுத்தா எப்படி இருக்கும்? இதையாடா என் புருஷனை நான் துண்ண விடுவேன்? ஐயோ ஐயோ அவ்வளோதான் என் புருஷன் கெதி. போட்டுக்கிற மிளகாத்தூள் கூட அதில் இறங்கலடா. இருமா பொரியமா ஊற வேணாவா? ஏது இது என் துணி போடுற வச்சு ஊற வையன். நீ எல்லாம் ஜோக் பண்ண ஆரம்பிச்சிட்ட, தனியா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட போலுது போராட்டம் பண்ணி. டேய்
அட கடவுளே. சூப்பரா இதுவா எச்ச ஊறுதா? எனக்கு கொம்பிட்டுது பைத்தியக்காரா. என்னடா பண்ண? உப்பு காரெல்லாம் கரெக்டாகுது. சூப்பரா இது பேஜார் பண்ணிடுச்சு. இப்போ இது என்ன பண்ண போற? ஊருக்கு அனுப்ப போறேன். என்ன ஊருக்கு? ஷீ நீ சிரிக்காத சின்ன பையா, எனக்கு அப்படியே பத்தின்னு வேவுது. அப்படியே இருக்கு ஊரட்டும், நம்ம அடுப்பு பத்த வைக்கிறேன். சரி டேய், குடலுக்கிட்டு சரி பண்ணாதுக்கு அதுக்கும் வெடிச்சுக்கிச்சு தொலை போதுரா. அது ஒன்றும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறேன் மேடம். நீங்க உங்க வேலையை பாருங்கம்மா. என்னத்த உங்க வேலையை பாருங்கம்மா. ஐயோ நெருப்புலாம் பிடிக்குதுடா டேய். இல்லாது இருக்கியே, என்னது கொள்ளுற இருக்கீங்க. போடு 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 போடு, அடி 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 பலி. சை ஐயோ என்ன கருமண்டாது முட்டை. சி ஏச்சி விநாயகரப்பான்னு எப்படின்னா அடுப்புல ஊந்துட்டே எனக்கு நிம்மதியா இருக்குமே. எடுத்துருவேன், திறமை இருக்குது. போச்சு. ஐயோ என்னடா லேட்டா ரியாக்ஷன் கொடுக்குற பைத்தியக்காரனாய. அது வேவட்ட விட்றா, கொந்தி கொந்தியே எடுத்துருவ மாட்டேங்குது. அதை என்னத்துக்கு? ஐயே மௌனம் நைட்டு வந்து எம்மா பொங்கி போச்சு அம்மா எனக்கு மருந்து வச்சு விடு கிருந்து வச்சு விடணும் வந்துட்டியா? என் மௌனம் உனக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. மழைக்கு சூடா எதனா துண்ணலாம் தாண்டா தோணுது. ஏச்சி நீ பண்ண கொடுமைலாம் பார்த்துட்டு இதை நான் வாயை திறந்து கேப்பனா? ஆனா இதை பார்க்கும்போது ஐயோ எப்பா குளிர்லயே நடிங்க கூட செத்துலாண்டான்னு தோணுது. போடு கோட்டை போடு. இப்போ கோட்டை போடுறான் ஒரு பைத்தியக்காரன். அந்த அளவுக்கு போட்டுக்கிற உள்ள நல்லா ஆழமா. ஐயோ ஐயோ ஏச்சி தூக்கி போடுற சீக்கிரம். என்ன ஆமா ஒரு மீனை பாத்துட கூடாது, அப்படியே பூனை மாதிரி வந்துடுறீங்க. மூஞ்சில போனல நீ நல்லா வீட்ல நீ செஞ்சு சாப்பிட்டதே இல்லையா? நீ நல்லா வித்தக்காரன் வித்த காட்டுற மாதிரி என்னவோ லூஸ் தனமா பண்ணிருந்தா பின்ன ஊரே தாண்டா வந்து வந்து பாக்கும். ஏன்டா இப்படி பண்ற? எத்து போடுறா சீக்கிரம். ஏச்சி எத்து போடு. எல்லாம் வெந்துட்டு இருக்கும். தூக்கி போய் ஏன்னா தின்னுட்டு ஏன்னா பண்ணிங்கட. வயிற்ற வலிக்குது காலை வலிக்குது ஏன்னா பண்ணிங்க அந்த அடிச்சு போட்டுருவோம் நானா. ஐயோ முழு மீனா போடுறானே, பெறால் கூட எடுக்காம. கடவுளே ஐயோ இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேண்டும்?